தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள். ராகேலுக்கு திருமணமாகி பல வருடங்கள் பிள்ளை இல்லாமல் இருந்தது. அதன் பிறகு கர்த்தர் இவளுடைய ஜெபத்தை கேட்டு இவளுக்கு ஒரு பிள்ளையை அருளுகிறார். அவன்தான் இந்த யோசேப்பு. இவன் மூலமாக ராகேலுக்கு இருந்த மலடி என்கிற நிந்தை நீங்கி அவள் மகிழ்ச்சி அடைகிறாள். இந்த மகிழ்ச்சி இவனோடு நின்றுவிடக்கூடாது என்று விரும்புகிறாள். அதனால் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று நம்பிக்கையோடு அவனுக்கு யோசேப்பு என்று பெயர் வைக்கிறாள். யோசேப்பு என்றால் அவன் பெருகுவான் என்று அர்த்தம். இல்லை என்றால் கர்த்தர் பெருகச் செய்வார் என்று அர்த்தமாகும். இப்போ இவன் பிறந்த பிறகு யாக்கோபு தன் மாமனாரிடத்தில் சென்று, இதுவரைக்கும்